ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹாரர் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லிமிடெட் சீரிஸ், மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஹீரோயினோட பேர் ரேச்சல். இவங்க தான் இந்த சீரிஸோட மெயின் லீட். ஹீரோவோட பேர் நிக்கி. சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இவங்க 2 பேரோட கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. அப்போது ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ தப்பாக நடக்க போகிறதா தோணிகிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாரும் அங்கே எதையோ பார்த்து பயந்து கத்தி அலறி அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த கல்யாணத்தில் என்ன தான் நடந்துச்சு? இப்படி தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஹீரோயின் 2 பேரும் இருக்கிறது சிக்காகோவில். இவங்க கொஞ்சம் ஏசாக லவ் பண்ணி இப்போ என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்கும். கல்யாணம் நடக்க இன்னும் 5 நாள் இருக்கப்போ சிக்காகோலேருந்து இவங்க 2 பேரும் கிளம்பி 8 hours ட்ராவல் பண்ணி ஹீரோ ஃபேமிலியோட காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வெக்கேஷன் கேபினுக்கு போகிறாங்க. இப்போ ரேச்சல் நிக்கி கிட்ட இவங்களோட சிஸ்டருக்கு முன்ஜென்மம் பற்றின ஞாபகம் இருக்குன்னும் ரேச்சலுக்கும் சில சைக்கிக் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் நிக்கிக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த மாதிரி எந்த பவரும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க அந்த கேபினுக்கு போகிற வழி காட்டு பாதை மாதிரி இருக்கும். அதனால இவங்க ரொம்ப தூரம் உள்ளே போக போக இவங்க ஃபோனில் இருக்க சிக்னல்ஸ்லாம் கட் ஆகிடும். அப்போது வழியில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் ரேச்சல் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக காரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு குழந்தை மட்டும் காரில் தனியாக இருக்கிறத பார்த்து நிக்கியை அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லி அங்கேயே விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணி குழந்தை அங்கே தனியாக இருக்கிறத பற்றி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸும் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிக்கியோட ஃபேஸில் யாரோ அடித்த மாதிரி ஒரு காயம் இருக்கும். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் நிக்கி குழந்தைய தூக்கிட்டு போக நினச்சதா தப்பாக நினச்சிட்டு அவர் அடித்ததா அவர் சொல்வார். ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ இவங்களை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். அப்போது திடீர்னு ஒரு வயசான தாத்தா இவங்க முன்னாடி வந்து ரேச்சல் கையில் இருக்க என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்து அவன் தானே உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாத ரேச்சல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் கிளம்பி ஹீரோவோட ஃபேமிலி வெக்கேஷன் கேபினுக்கு வந்துடுவாங்க. இவங்கள எதிர்பார்த்து நிக்கியோட ஃபேமிலி அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கியோட அம்மா அப்பா, அவரோட சிஸ்டர் போர்ஷியா, பிரதர் ஜூல்ஸ், அவரோட ஒய்ஃப் நெல், அப்புறம் இவங்களோட பையன். நிக்கியோட சிஸ்டர் போர்ஷியா ரேச்சல் கிட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரியை சொல்கிறாங்க. சின்ன வயசில் நிக்கியோட பிரதர் ஜூல்ஸ் காட்டுக்குள்ளே தனியாக இருந்தப்போ சாரி மேனை பார்த்ததாகவும் அவன் கல்யாண பொண்ணுங்களை தேடி போய் கொலை பண்ணுவானோ அதை நேரில் பார்த்ததுலேருந்து ஜூல்ஸ் ரொம்பவே மாறிட்டானும் சொல்லுவாங்க. இதை அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒரு கட்டுக்கதைன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜூல்ஸ் அதை உண்மையாக பார்த்ததா சொல்லிகிட்டே இருப்பார். ரேச்சல் அங்கே போன அப்புறம் நிக்கியோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பிஹேவியர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரேச்சலுக்கு அந்த அட்ரஸ்க்கு ஒரு போஸ்ட் வருது. இவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் பின்னாடி டோன்ட் மேரி ஹிம்னு யாரோ எழுதி இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் வெட்டிங்காக கொண்டு வந்த ரேச்சலோட வெட்டிங் ட்ரெஸ்ஸும் காணாமல் போயிடும். இவங்க ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃபேமிலிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ரேச்சல் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற எதையும் நிக்கி நம்ப மாட்டார். ஒருவேளை ரேச்சலோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை சிக்காகோலேயே மறந்து விட்டுருப்போன்னு நிக்கி சொல்வார். அதனால் அதை எடுத்துகிட்டு வரதுக்காக இப்போ 8 hours ட்ராவல் பண்ணி சிக்காகோக்கும் போகிறாரு. இப்போ ரேச்சல் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போகிறப்போ அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை ஒரு கொடூரமான உருவத்துக்கு மாட்டி தொங்க விட்டுருக்கிறத இவங்க பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நிக்கியோட அப்பா யாருக்கோ குழி தோன்றதை பார்த்த ரேச்சல் அவர் தான் சாரி மேன்னு நினச்சிப்பாங்க. இப்போ திடீர்னு யாரோ வந்து ரேச்சலை தூக்கிட்டு வேறு இடத்துக்கும் கொண்டு போயிடுவாங்க. அது ரேச்சலோட அப்பா தான். இப்போ அவர் இத்தனை நாளாக ரேச்சல் கிட்ட மறைச்ச ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாரு. ரேச்சலோட ஃபேமிலியில் இருக்க ஒரு சாபத்தை பற்றி. ரேச்சலோட அம்மா சைட் ஆஃப் ஃபேமிலியில் பல ஜென்ரேஷனாக ஒரு சாபம் இருக்கும். அவங்க ஃபேமிலியில் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் அன்னைக்கே அவங்க இறந்து போயிடுவாங்க. ரேச்சலோட அம்மாவும் அப்படி தான் இறந்துருப்பாங்க. இவங்க அம்மா சைட் ஃபேமிலியில் இருக்க கல்யாணம் பண்ணுற பையனும் பொண்ணும் அவங்க பார்ட்னர் தான் அவங்க சோல்மேட்னு முழுசாக நம்பணும். அப்படி நம்பினா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நம்பலைன்னா கல்யாணமான அந்த நேரத்திலேயே அவங்க இறந்தும் போயிடுவாங்க. அந்த மேரேஜை நடக்காமல் நிறுத்தவும் முடியாது. ஒரு டைம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலைன்னா அவங்களோட பார்ட்னரோட ஃபேமிலிக்கு அந்த சாபம் போயிடும். அதை தடுக்க எந்த வழியுமே இல்லை. இந்த சாபத்திலேருந்து தப்பிக்க ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு ரேச்சல் தேட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிதா? இவங்களுக்கும் நிக்கிக்கும் மேரேஜ் நடந்துச்சா? நிக்கியோட ஃபேமிலி எந்த சீக்ரெட்டை ரேச்சல் கிட்ட இருந்தும் நிக்கி கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க? ரேச்சல் நினச்ச மாதிரி நிக்கியோட அப்பா தான் அந்த சாரி மேனா? ரேச்சல் உயிரோட தப்பிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டார்லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிடுங்க. டாடா பபாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.